கடகராசி மெய்யன்பர்களே, அற்புதமானந்தம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமை அடைகிறேன். உங்கள் ராஜசூரியன். அதாவது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசிக்கு இன்றைக்கு 12ஆம் வீட்டு குருவாக வருகிறார். குரு 12க்கு வந்து விடுகிறார். அப்ப குரு 12ல மறைகிறார். சுப விரய ஸ்தானத்தில் மறைகிறார். மறைஞ்சு உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். மறைஞ்சு பார்க்கிறார் 6ஆம் வீட்டு. அப்ப கடகராசி என்பவர்களுக்கு இன்டைரக்டா காசு வரும். ஏதாவது ரூபத்தில் தொழில் எல்லாமே நேரடியாக இருக்காது. மறைமுகமாக சில விஷயங்கள் நடக்கும். இது ஒரு விஷயம். அதே போன்று 4ஆம் அவர் பார்க்கும்போது 4ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. உங்களுக்கு கடகத்துக்கு 4ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ வீடு கட்டி நின்ற வீடுகள் வீடு வாங்கணும், வீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர வேண்டிய அமைப்பு தீரும். அவரால் குரு பார்வையால் தீரும். சுபீட்சம் உண்டாகும். உங்கள் தாய்க்கு எதுவும் உடம்பு சரியில்லைனாலும் நீங்கிடும். ஏன்னா அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய 4ஆம் வீட்டில் விழுகுது. அதே போன்று குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசிப்படி கடகத்தினுடைய கணக்கின்படி அவர் 6ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் உள்ளவராக இருந்தாலும் கூட 6 மறைகிறது சிறப்பு தான். உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கும். ஏதாவது ஒரு வகையில் எதிரியை உங்கள்கிட்ட சரண்டர் ஆவாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, மறைமுகமான எதிர்ப்புகள்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். மறைமுகமான பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்காங்க. ஆக நீங்கள் குருபவன சுவாமிநாத சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமிமலை சென்று வருவது சிறப்பு, உத்தமம். அதுவும் திங்கட்கிழமையில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப உத்தமம். அற்புதம், ஆனந்தம்.